வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 16.5 ஏக்கரா தாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மாந்தோப்பு அமைஞ்சிருக்குங்க. 2 ஃப்ரீ சர்வீஸ், 2 கிணறு இருக்குங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக மொத்தமாகவே காமிச்சிருப்பேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தாம்பரத்துலேருந்து 77 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. உத்திரமேரூர்லேருந்து பார்த்திங்கன்னா 19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. காஞ்சிபுரம் டு வந்தவாசி போகிற ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தான். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் தாங்க வரும். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கும் திருவண்ணாமலை ஸ்டார்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா மிட்வீனில் அமைஞ்சிருக்கு. ஒரு கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் முடிஞ்சிடும். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டோட ஸ்டார்டிங் இது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் என்னொன்னே ரொம்ப லாங் இருக்குதுன்னு நினைக்க வேணாம். தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 78 கிலோமீட்டர் தாங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 16 ஏக்கரா இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஏக்கரா கிட்ட மாந்தோப்பு அமைஞ்சிருக்குங்க. ஃபுல்லாகவே ஃபென்சிங் தான். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட் வச்சுருக்காங்க. இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையாட்கள் தங்குற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வீடு ஒன்று இருக்குங்க. சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 பம்ப் செட் இருக்குங்க. நல்ல ரெட் சாயில் பூமி. வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காமிச்சிருப்பேன் பாருங்கள். இது வந்து ஒரு கிணறுங்க. ஸோ கட்டின கிணறு தான் வந்து பார்த்திங்கன்னா. மாந்தோப்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் வந்து சூட்டபுளாக இருக்குங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் அமைஞ்சிருக்குங்க. ஒரு 3 பேர் இல்லை 4 பேர் சேர்ந்து கூட வாங்க வேண்டியலாம். இல்லை 2 பேராக வேணால் கூட வாங்கிக்கலாங்க. 2 கிணறு இருக்கிறதுனால. இல்லை ஃப்ரண்டேஜ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1700 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குங்க. 500 மீட்டருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஸோ தார் ரோடு ஃப்ரண்டேஜ் தாங்க வந்து பார்த்திங்கன்னா. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பைப் லைனும் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாந்தோப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல காய்க்கிற இடங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெட் சாயில் பூமி. வீடியோலேயே எல்லாமே காமிச்சிருப்பேன் பாருங்கள். 17 ஏக்கரா கிட்ட பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பொறுமையாக பாருங்கள் வீடியோவை. பார்ட்னரில் 2-3 பேர் சேர்ந்து வாங்கினாலும் வாங்கலாங்க. நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது. பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குங்க. சிங்கிள் ஓனர் தான். ஸோ எல்லா மாமரமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சிட்ருக்குங்க. ஸோ வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதன் விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 சென்ட் சொல்கிறாங்க. நெகோஷியபிள் தாங்க. டைரெக்டாக பேசிக்கலாம். ஒரு சென்ட்டின் விலை 45,000 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரக மாமரமும் இருக்குங்க. ஸோ வீடியோலேயே காமிச்சிருப்பேன் பாருங்கள். ஒரே மரம் கிடையாதுங்க. இது வந்து எல்லா மரமும் தனித்தனியாக எடுத்துருக்கேன் பாருங்கள். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக சைட்டு விசிட் கூப்பிட்டுட்டு போகிறோங்க. இந்த மாதிரி மாந்தோப்பு 1 ஏக்கராலேருந்து 50 சென்ட்டு வேணுன்றவங்களும் மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இடம் இல்லைனா கூட இன்னும் வேறு சில இடங்கள் காட்டுறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸோட ஈவி. சின்ன இடத்துலேருந்து பெரிய இடம் வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்குங்க. வேறு எதனா இடம் வேணுன்றவங்களுக்கும் மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணலாம். இந்த இடம் வந்து மாந்தோப்பு வந்து பார்த்திங்கன்னா
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய் காய்ச்சிட்டு இருக்குங்க. ஒரு சில பேர் வந்து ரொம்ப வயசான மாமரம் அது மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் ஆன மாமரமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்டேஜுங்க. நல்ல ஹீல்டு கொடுக்க வேண்டிய ஸ்டேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதை மாமரம் வாங்கி விற்பனை பண்ணுறவங்களுக்கு இல்லை ஒரு இதிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் வந்து நல்ல ஒரு சிறந்த இடமா இருக்குங்க. நல்ல ஈல்டு கொடுத்துட்ருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு ஆன மாமரம் தருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் தாங்க ஆகுது. 5 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டினியூவாக அவங்களே இருக்கணும்னா இருந்துப்பாங்க. பராமரிக்கிறதுக்கும் ஆள் இருக்காங்க. உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஹைவே அமைஞ்சிருக்குங்க. ஸோ சாயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு மணல் பூமி தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ரெட் சாயில் மண்ணு தாங்க. உங்களுக்கு வீடியோலேயே பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மாந்தோப்பு இருக்குது. இன்னும் ஒரு சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நெற்பயிர் கொஞ்சம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 தென்னை மரம் இருக்குங்க. ஒரு 2 ஏக்கரை வந்து கொஞ்சம் காலியாகவே இருக்குது. ஸோ அதில் நம்ம எக்ஸ்ட்ரா எதனா பயிர் வைக்கனாலும் பயிர் வச்சுக்கலாங்க. இன்னும் ஒரு 3 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நெற்பயிர் வச்சிட்ருக்காங்க. அதுக்கு வந்து தனியாக ஒரு பம்ப் செட்டுங்க. ஸோ அந்த கிணறையும் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஈபி 2 கிணறுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏக்கரை கிட்ட பயிர் வச்சிட்ருக்காங்க. மீதி இருக்கிறதுலாம் மாந்தோப்பாக இருக்குது. இன்னும் ஒரு 2 ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக சைட் விசிட் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 45,000 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் தாங்க. தேங்க்யூ.